சென்னை டி நகர் பாண்டி பஜாரில் பிக் பஜார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. பாண்டி பஜார் போன எல்லாருக்குமே அது தெரியும், பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி ராஜகுமாரின்னு ஒரு தேட்டர் இருந்தது. பழைய நடிகை டிஆர் ராஜகுமாரிக்கு சொந்தமான தேட்டர். அந்த தேட்டருக்கு வெளியில் ஃப்ளாட்பாத்தில் நிறைய கடை போடுற வழக்கம். அங்கே பூக்கடை போடுற ஒரு பெண், வயசு 35, பேர் மங்களம். அவங்கள பற்றின ஒரு சின்ன கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குன்றத்தூர்லேருந்து காலையில் 5 மணிக்கு கோயம்பேடு போய், கோயம்பேட்டில் ஒரு 3-4 விதமான பூக்கள், உதிரி பூக்களை வாங்கிக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து அத்தனை பூவையும் சரமாக கட்ட ஆரம்பிக்கிறா மங்களம். இப்படி கட்டி முடிக்க மணி 1 மணி ஆகுது. 1 மணிக்கு அங்கேருந்து புறப்படுறதுக்காக ஒரு பெரிய கட்டப்பைகளை கட்டினது பூ, கட்டாத பூ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஏறி வடபழனி வந்து இறங்கி, வடபழனிலேருந்து பஸ் ஏறி பாண்டி பஜாரை வந்து இறங்கும்போது கிட்டத்தட்ட மணி 3 ஆகிடுது. அவசரமாக அந்த ராஜகுமாரி தேட்டரு சிவத்தோரமாக சாத்தி இருக்கிற பலகை, அந்த கள்ளிப்பட்டி அதெல்லாம் எடுத்து அடுக்கி ஒரு கடையை ரெடி பண்ணிகிட்ருப்பான் மங்களம். கடையை வச்சிட்ருக்கும்போதே கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. மங்களம் பேருக்கு ஏற்ற மாதிரியே மங்களகரமான பெண். கழுத்தில் தாலி, தலை நிறைய பூ, நெத்தியில் போட்டு, பகுடு எடுத்த இடத்துல ஒரு குங்குமத்தீட்டு, சுத்தமாக அழகாக வழித்து சீவன தலை, மடிப்பு மாறாமல் அழகாக கட்டின பிடவை. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மங்களகரமான பெண். இந்த பாண்டி பஜாரில் 1000 பேர் கடை போட்டிருந்தாலும் மங்களம் கடை போட்டால் தான் அந்த பாண்டி பஜாருக்கு ஒரு அழகு அப்படின்னு எல்லாருமே பேசிப்பாங்க. இந்த மங்களம் கடை போட்டிருக்க இடத்துல வலது பக்கம் இடது பக்கம் பெரிய பெரிய மாலைகள் கட்டுற கடைகள், பெரிய பெரிய கடைகள் இருக்கும். பல விசேஷங்களுக்காக மாலை ஆர்டர் கொடுத்து வாங்க வர்றவங்க காரில், ஆட்டோவில் வருவாங்க. அவங்களுக்கு உதிரியாக கட்டின தலையில் வைக்கிற பூ தேவைப்படும். அவங்க எல்லா கடைக்காரன்ட்ட கேட்பாங்க, இந்த உதிரி பூ சரமாக கட்டின பூ வேணும் அப்படின்னு கேட்டாக்கா அத்தனை கடைக்காரங்களும் காட்டுறதே மங்களத்தை தான். அதோ மங்களம்னு ஒரு அம்மா கடை போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட வாங்கிங்க, எல்லாமே நல்லாயிருக்கும், ரொம்ப ராசியான பொண்ணு அப்படின்னு எல்லோரும் சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அந்த அத்தனை கடைக்காரங்களும் மங்களத்தில் தான் போவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே கஸ்டமர்கிட்ட அவ்வளோது அன்பாக சிரிச்ச முகமாக நடந்துக்கிறது அந்த மங்களத்தோட கேரக்டர். ரொம்ப கராராக விலை சொல்கிறதில்ல, பூவை கணக்கு பார்த்து கொடுக்கறதில்ல, தாராளமாக வாரி கொடுக்கறது, இப்படி அந்த பொண்ணோட பழக்கம். அங்கே வர்ற கஸ்டமருக்கு மட்டும் இல்லை, பாண்டி பஜாரில் கடை போட்டிருக்க அத்தனை பேருக்குமே மங்களம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பாண்டி பஜார் ஏரியாவுக்கு தினம் வர்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எல்ஐசியில் வேலை செய்கிற பொண்ணு. எல்ஐசியில் பணம் கட்டுங்க அப்படின்னு கஸ்டமரை ஆள் சேர்க்குற எல்ஐசி ஏஜெண்ட் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு எல்லார்ட்டையும் வந்து அதுக்கு கேன்வாஸ் பண்ணும். அதுக்காக இந்த பாண்டி பஜாரில் ஃப்ளாட்பாட்டில் கடை போட்டிருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பொண்ணு மூலமாக எல்ஐசியில் பாலிசியில் கஸ்டமராக சேர்ந்துருக்காங்க. ஆனால் அதேமாரி மங்களத்திட்ட பல தடவை இந்த பொண்ணு கேட்டிருக்கோம், அக்கா ஒரு சீட்டு போடுங்க, ஒரு எல்ஐசியில் ஒரு பாலிசி போடுங்க, ஒரு 2 லட்சம் போடுங்கான்னு எத்தனையோ தடவை கேட்டிருக்கோம். ஆனால் மங்களம் ஒரு நாள் கூட அதை காதலியே வாங்கினதில்லை, அதை பற்றி பேசுகிறதே இல்லை. அதனால் இப்போ அந்த பொண்ணு வந்தாலே மற்றவங்ககிட்ட பேசும்போது இந்த மங்களத்திட்ட அதை பற்றி கேட்கவே கேட்காது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு அதுவாக என் மனசில் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்கறல. அன்றைக்கி சாயந்தரம் மணி 5 மணி ஆகுது. 5 மணிக்கு வழக்கமாக ஒரு கேன் டீ கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுற ஒருத்தர் தொடர்ந்து அங்கே வர்ற ஒரு கஸ்டமர், ஒரு கேரக்டர் வியாபாரி. அவர் எல்லா பிளாட்பாரில் வேலை கடை போட்டிருக்கிற எல்லாருக்கும் டீ கொடுப்பாங்க, மங்களத்துக்கு டீ கொடுப்பாங்க. இந்த எல்ஐசி பாலிசி பிடிக்கிற அந்த ஏஜெண்ட் பொண்ணு அதுவும் ஒரு டீயை வாங்கிக்கிட்டு அந்த மங்களம் கடைக்கு பக்கத்தில் ஒரு சிமெண்ட் பெஞ்சு அதில் உட்காந்து டீ சாப்பிட ஆரம்பிப்பாள். டீ சாப்பிட்ற பொண்ணு அந்த மங்களம் தற்செயலாக திரும்பி பார்த்துட்டு, ஏமா இந்த எல்ஐசி அது இதுன்னு அடிக்கடி சொல்லுவேன், என்ன அது அப்படின்னு மங்களமே கேட்கவும் அந்த எல்ஐசி ஏஜென்ட் பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். ஏக்கா என்னக்கா நீயே கேட்க ஆரம்பிச்சிட்ட, ஒரு நிமிஷம் இருக்கான்னு குடிச்சு இந்த டீயை கீழே வச்சுட்டு அந்த பேக்லேருந்து ஒரு ஃபார்ம் எடுத்து அதை கொண்டாந்து விலை வாரியாக அந்த எல்ஐசியில் பணம் கட்டுறது எப்படி, அதில் சேர்றது எப்படி, அதனால் என்னென்ன லாப நஷ்டம் எல்லா விஷயத்தையும் வருசலாக சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டே வந்து ஃபார்மை ஃபுல்லாக பண்ணுற வேலை, தேதியை போடுறது, அது இதுன்னு ஒன்று ஒன்றா அவளே பேச எழுத ஆரம்பிக்கிறாள். இப்படியே ஃபுல்லாக பண்ணிட்டு வரும்போது அந்த வீட்டில் உள்ளவங்களாம் கேட்டு வருசலாக நோட் பண்ணிட்டு வந்தவ, அக்கா வீட்டுக்கார் பேர் சொல்லுக்கா அப்படிங்குது. என்னது வீட்டுக்கார் பேரா அப்படிங்கிறமே அந்த அம்மா மங்களம் அப்படி ஷாக் ஆகுது. ஆமாக்கா உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் ஹஸ்பண்டு பேரை சொல்லுக்கா, இந்த ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா. அதான் இனிஷியல் ஆன்னு சொல்லியிருக்கேன்ல, பத்தாதா எதுக்கு பேரை சொல்லணும் அப்படிங்கிற. என்னக்கா எந்த காலத்துலங்க இருக்கீங்க
புருஷன் பேரை சொல்ல மாட்டீங்களா? அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கெஞ்ச ஆரம்பிக்குது. அந்த மங்களம் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். புருஷன் பேரை சொல்கிறதுக்கு அவ்வளோது கூச்சம் அந்த பொண்ணு. அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குது. அந்த மங்களம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, எங்கள் வீட்டுக்காரர் பேரில் ரஜினி ஒரு படம் பண்ணார் அப்படிங்குது. என்னது உங்கள் வீட்டுக்காரர் பேரில் ரஜினி படம் பண்ணாரா? என்ன படம்க்கா அது? என்ன படம் ஆன்னு ரொம்ப நேரமாக அந்த பொண்ணு யோசிச்சுட்டே வந்துட்டு, அருணாச்சலம் கரெக்டாக்கா அப்படிமா. மங்களம் சந்தோஷமாக சொல்ல போகிறான்னு எதிர்பார்த்தது அருணாச்சலம் சொன்னது மூஞ்சி மாறி போகுது. அது இல்லை, அதுக்கு முன்னாடி வந்தது அந்த படம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி படமா? ஏன்க்கா இப்படி பண்ணுற அப்படின்னு திரும்பவும் அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த மங்களம் சொல்லுது, அந்த படத்தில் கூட குஷ்பு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க, கொண்டையில தாழம்பு அப்படி பாட்டு. அடாடா அண்ணாமலை, அண்ணாமலை பொண்டாட்டி, இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சொல்லிட்டு அந்த பொண்ணு அண்ணாமலைன்னு பேரை எழுதி அந்த ஃபார்மெல்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதை கொண்டாந்து கையில் கொடுத்தாக்கா, இதுக்கு கீழே கையெழுத்து போடுக்கா அப்படின்ட்டு அந்த கையெழுத்து போடுற இடத்த கொண்டாந்து அந்த பேனா கொடுத்து கையெழுத்து போட சொல்லுது. மங்களம் அதை வாங்கி மங்களம் அப்படின்னு கையெழுத்து போடுறா. கையெழுத்து போட்டதை வாங்கி பாரு, என்னக்கா மங்களம், ஆவுக்கு பதில் புள்ளி வைக்காமல் எழுதிருக்கீங்க. ஆவுக்கு பதில் புள்ளி வைக்கணும், புள்ளி அப்புறம் மங்களம், இல்லைனா அமங்கலம் அப்படின்னு ஆகிடும். அமங்கலம்னா அர்த்தம் தெரியுமில்ல, அப்படி போடக்கூடாதுக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி அந்த பேனாவை வாங்கி அந்த ஆவுக்கும் பதில் புள்ளி வைக்கிறா. ஏம்மா நான் இது வரைக்கும் இப்படி தான்மா கையெழுத்து போட்டுட்ருக்கேன், என்கிட்ட யாருமே இது வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்படின்னு. சரிக்கா, இனிமேல் கையெழுத்து போட்டால் புள்ளி வைங்க என்ன, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு புறப்படுறான். சாயந்தரம் 6:30 ஆகுது. பூவெல்லாம் விற்று முடித்து கடையை எடுத்து ஓரமாக வச்சு அதெல்லாம் எடுத்து அடுக்கிற வேலையை மங்களம் செஞ்சிகிட்ருக்கா. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு கணவன் மனைவி 2 பேர் வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கணும், என்ன மங்களம் கடை எடுத்து வைக்கிற, முடிஞ்சு போய் வியாபாரம் முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு ஒரு 2 முழம் பூ வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா, சாரிக்கா அப்படின்னு சொல்லி அந்த மங்களம் சொல்லுது. சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்தவங்க அந்த கூடையை பார்க்குறாங்க. அந்த கூடையில் கொஞ்சம் பூ இருக்குது. அந்த பூவை பார்த்து இதான் கூடையில் பூ வச்சுருக்காப்புல இருக்கேன், அதை கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அது எனக்கு வேணுங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வச்சு பாருக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் வேற எங்கேயும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வடபழனிக்கு பஸ் ஏறி, வடபழனியில் பஸ் இறங்கி அங்கேருந்து குன்றத்தூர் பஸ் ஏறி போயிட்டுருக்கா. மணி 8 மணி 8:30 மணி ஆகுது. குன்றத்தூருக்குள்ளே பஸ்ஸு உள்ளார போயிட்டுருக்கு. அப்போது அந்த பஸ்ஸோட கடைசி சீட்டில் பின்னாடி உட்காந்துருந்த மங்களம் அந்த தலையில் வச்சிருந்த பூவை எடுத்து ஜன்னல் வழியாக வெளியில் எறிகிறா. கழுத்தில் இருந்த தாலியை சுற்றி முற்றி யாரும் கவனிக்காத வகையில் அந்த தாலியை கேட்டி அந்த பைக்குள்ளே வைக்கிறான். அப்படியே குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸு நிற்கிது. பஸ்ஸை விட்டு இறங்கின மங்களம் வெளியில் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிற தெருவுக்குள்ளே பூந்து விடு நடக்க ஆரம்பிக்கிறான். சில பேர் எதுக்கு வர்றவங்க மங்களத்தை பார்த்து பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே அப்படியே வீட்டை நோக்கி போயிட்டுருக்கா. வீட்டு வாசலுக்கு போகிறா. வீட்டில் அவருடைய ஒரு 15 வயசு பையனும் 12 வயசு பொண்ணும் ஸ்கூலில் கொடுத்த வீட்டு பாடத்தை வந்து எழுதிட்டுருக்காங்க. உள்ளே போகிறா. அந்த பொண்ணு அம்மாவை பார்த்தா, அம்மா பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுமா, அது வரைக்கும் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பஜார்லேருந்து வாங்கிட்டு வந்த சில தின்பண்டங்கள் அது குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு அப்படி வீட்டுக்குள்ளே போகிறா. வீட்டுக்குள்ளே போனால் அந்த செவுத்தில் கரித்துண்டால் அவள் எப்போவோ எழுதுனது மங்களம் அப்படின்ட்டு ஆவுக்கு பக்கத்தில் புள்ளி வைக்காமல் அமங்கலம்னு அந்த செவுத்தில் எழுதியிருப்பாள். அதை பார்த்துட்டு தான் நெத்தியில் இருக்க ஸ்டிக்கர் போட்டு எடுத்து அந்த ஆவுக்கும் பக்கத்தில் ஒட்டிட்டு உள்ளே போகிறா. மங்களம் பாத்ரூமுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வேறு துணி மாற்றிட்டு உள்ளே வந்தவ பையில் வச்சுருந்த அந்த 2 முழம் பூவை எடுத்துகிட்டு பக்கத்து ரூமுக்கு போகிறான். அங்கே அண்ணாமலை ஃபோட்டோவில் சிரிச்ச முகத்தோடு இருக்கார். அந்த பூவை, பழைய பூ, நேற்று போட்ட பூவை வாடி போயிருக்கு, அதை எடுத்து போட்டுட்டு அந்த கையில் எடுத்துகிட்டு அந்த பூவை புருஷனுடைய ஃபோட்டோவுக்கு போடுறான். ஃபோட்டோவை போட்டு அந்த புருஷனையே ஒரு நிமிஷம் அப்படி உத்து பார்க்குறான். எத்தனையோ நாள், எத்தனையோ வருஷம் அழுது வத்தி போன கண், அந்த கண்ணில் கொஞ்சம் கூட ஈரம் வரல, அப்படியே பார்த்துட்ருக்கா. இதே பூ வியாபாரத்தை இந்த உள்ளூர்லேயே செய்யலாம். இதே உள்ளூரில் வந்து கடையை போட்டு தலையில் பூ வச்சுக்கிட்டு தாலி போட்டுக்கிட்டு குங்குமத்தை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாக்கா இங்கே வாழவே முடியாது.
ஏன்னா அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்குற பார்வையே வேறு, பேசுகிற பேச்சே வேறையாக இருக்கும். இந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயந்து தான் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாண்டிபஜாரில் போய் அந்த பூ வியாபாரத்தை பண்ணிகிட்ருக்கா இந்த மங்கலம். இந்த சமுதாயத்துக்கும் இந்த அக்கம்பக்கத்துக்கும் பயந்து வாழ்ந்துட்டுருக்க இந்த மங்கலம் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் பழைப்புக்காகவும் சுமங்கலியாக வேஷம் போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற இந்த மங்கலம் இரவு சாப்பாட்டுக்காக சமைக்கிறதுக்காக அடுப்படிக்குள்ளே போகிறா. மனசுக்குள்ளே இருக்க எரிஞ்சிக்கிட்டு இருக்க நெருப்பெல்லாம் அணைச்சிக்கிட்டு அடுப்பை பற்ற வைக்கிறான். இதோட இந்த கதை முடியுது. இந்த பாண்டிபஜார் ராஜகுமாரி தேட்டருக்கு வெளியில் நிறைய பேர் பிளாட்பார்ட்டில் கடை போட்டிருக்கான்னு சொன்னேன். அங்கே பாண்டியன் ஒரு நண்பன் பீடா கடை போட்டிருப்பான். நாங்கள் சாயந்தரம் ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸு அவன் கடைக்கு போவோம். எல்லோரும் டீ வாங்கி கொடுப்பான், சமோசா வாங்கி கொடுப்பான். ஒரு 1 மணி நேரம் ஜாலியாக அரட்டை அடித்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அவன் கடைக்கு பக்கத்தில் தான் அந்த மங்களத்தோட கடை. அவங்களும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க. நாங்கள் எல்லாருமே அவங்கள அக்கா அக்கன்னு தான் கூடுவோம். ரொம்ப அன்பாக பாசமாக பேசுவாங்க. இப்படி ஒரு நாள் இந்த பாண்டியன் என்கிட்ட டேய் சந்துரு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னா. என்னடான்னு கேட்டேன். இந்த அக்கா இருக்காங்கல்ல, இவங்க புருஷன் செத்து 5 வருஷம் ஆகுதுடா அப்படின்னு சொன்னான். எனக்கு பயங்கர ஷாக்கு. திரும்பி அந்த அக்காவை பார்த்தேன். அவங்க அதே சிரிப்பு அதே சந்தோஷத்தோடு இருக்கிறத பார்த்தேன். எனக்கு இது வரைக்கும் பார்த்த அக்கா இப்போ எனக்கு மனசில் பெரிய பாரத்தை உண்டாக்கிட்டாங்க. அதை பார்த்து ஆமாண்டா 5 வருஷத்துலேருந்து இறந்துட்டார். ஆனால் இந்த பாண்டிபஜாரில் கடை போடுற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தை, அந்த அதிர்ச்சி, அந்த வேதனை, அதுதான் இந்த சின்ன கதையை உருவாக்குறதுக்கு எனக்கு காரணமாக அமைஞ்சது. பிடிச்சிருந்தா உங்கள் ஆதரவு கொடுங்க. எங்களுடைய வளர்ச்சி உங்கள் விரலில் இருக்குது. வணக்கம்.